ஏக்கா ஏக்கா திடீர்னு இங்கே கூட்டு வந்திருக்கியே? வேற ஒன்றும் இல்லடி, இது மழை காலம் நெருங்க போதில்ல, அதை கொஞ்சோண்டு வரவு எடுத்து வீட்டில் வைக்கலாம்னு வந்தேன். பிறகு அவள் வேற மாசமா இருக்கா பத்தியா, குழந்தை வந்து பிறந்துச்சுன்னா இனி ஒரு 6 மாசத்துக்கு சுடு தண்ணியில தான் மேலுக்கும் தலைக்கும் தண்ணி ஊற்றணும். பிறகு எங்க கேஸில் போட்டு எங்க தண்ணி வைக்க, கேஸ் இருக்க வேலைக்கு நம்மளால முடியாது. அதை 4 வரவு வெட்டலாம்னு வந்தேன். நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சேன். என்ன நெட்டி நினைச்சா? காட்டுக்கு போகவும் வாழ்ந்தானே கூப்பிட்டேன். நான் வேற காடை நினச்சேக்கா, நீங்கள் வேற. பாட்டி என்னத்தையாவது வளரிட்டு கடை ஏக்க, இந்த நிலையில இருங்க, நான் போய் வெட்டிட்டு வந்துருக்கேன். ஏட்டி இவ்வளவு வெயில் அடிக்கி என்ன நீ போய் வெட்டுவா? ஐயோ அப்படி 2-3 சொல்லி கிடக்க மத்திடுங்க. அது பறைக்கு ஒன்றுனா சேர்த்தோம்னா ஒரு கட்டுக்கு வந்துடும். பிறகு இந்த கீழே காஞ்ச கம்பெல்லாம் கிடக்கும்ல, அதெல்லாம் வெட்டி எடுத்தோம்னா இன்னொரு கட்டுக்கு வந்துடும். ஆளுக்கு ஒரு கட்டா தூக்கிட்டு போங்க. அப்போ எனக்கு பாரடியம்மா, ஆச்சரியமா இருக்கு. வேலையெல்லாம் செய்தேங்க, உனக்கு ஒரு கட்டு வேணுமாக்கம். கெட்டுங்க கெட்டுங்க, ஆளுக்கு ஒரு கெட்டா கெட்டுங்க. சரி நல்லதா போச்சு, அவளும் ஒரு கட்டு சமக்கின்ட்டா. அப்போ ஒரு 3 கட்டுக்கு வரவு சேர்ந்துன்னா போ உன்னக்க. சரி டீ. இங்கனே இருங்கக்க, எங்கனே தொலைஞ்சு பேராதிய. வரவு எடுத்துட்டு வந்துட்டு இங்கனே வாரேன். ஏக்கா நாங்கள் தொலைறதுக்கெலாம் வாய்ப்பில்லை. நீங்கள் தான் 3 சட்டி உயரத்துக்கு இருக்கிய, நீங்கள் தொலைஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியாது. பாட்டி ஏன் நின்றுட்டே இருக்கிய? உட்காருங்கக்கா. ஏட்டி அவ வந்து வெயிலுக்குள்ள ஒத்தையில போறா, நம்மளும் 2-3 விறகு பறக்கி கொடுக்கலாம்ல. அருவா ஒன்று தானக்கா இருக்கு. உட்காருங்க உட்காருங்க, அவிய வரட்டு. ஏக்க, ஐயே ஏக்க, 2 பேரும் என்னென்னு இந்த இடம் கண்டுபிடிச்சு வந்தியே? நாங்க எங்கிட்ட கண்டுபிடிச்சு வந்தோம். உங்க பின்னாடியே தான் மூச்சு வாங்க எக்கா எக்கான்னு கூப்பிட்டுட்டே வந்தோம். நீங்கள் தான் காது கேட்காம வந்துட்டிய. ஏட்டி இழுவே, சத்தியமா நீ கூப்பிட்டது கேட்கல டீ. நீங்க வேறக்கா, எவ்வளவு நேரம் நான் எக்கா எக்கான்னு கூப்பிட்டுட்டே வந்தேன் தெரியுமா? ஏக்கா நாங்கள் கூப்பிட்டது கூட கேட்காம அவ்வளவு வேகமாக எங்கக்கா வந்தியே? ஏட்டி நாங்கள் எங்கிட்டி வேகமாக வந்தோம், நாங்களே பொடி நடையாக நடந்துலாம் வந்தோம். சரிக்கா அதை விடுங்க. இந்த இப்படி வெயிலுக்கு காட்டுக்குள்ள வந்திருக்கீங்களா? கதை பேசக்கு நம்ம வீட்டுல மரமா இல்லை. ஏக்க நீங்கள் வேற கதை பேசணுன்னா நாங்கள் ஏன் இங்கே வரோம்? மல்லியக்கா 2 வரவு பறக்கிட்டு போகலான்னு வந்தாவோ, நாங்கள் துணைக்கு வந்தோம். உங்களை பாலை பண்ணி நாங்க வந்தோம். ஏக்கா இந்த வெயிலுக்குள்ள வந்து வரவு பிறக்காட்டி என்ன, சாயந்தரம் போல் வந்த என்னக்க? ஏட்டி இனிமேல் மழை காலம் ஆரம்பிக்கி, எப்போ தான் மழை வருது எப்போ தான் வெயில் அடிக்குன்னே சொல்ல முடியல. அந்த பிள்ளை வர மாசமாக இருக்கலாட்டி அதான் சுடு தண்ணியிலேயே போடணும்ல, அதனால தான் வரவு பிறக்கலாம்னு வந்திருக்கா. நாங்கள் 2 பேரும் துணைக்கு வந்தோம் பார்த்துடுங்க. ஏக்க, இந்த முக்கில் இருக்கல கோணா இருக்கடே. கோணக்கடையா? நேராக தானே இருந்து. இவ ஒருத்திமா செவுடி. கோண கடை இல்லட்டி கோணார் கடை. அம்மா அவருக்கு என்ன? அங்க இந்த மாதிரி காஞ்ச வரவெல்லாம் கொண்டு போட்டா இனிப்பு பணியாரம் ஃப்ரீயே கிடைக்கும்க்க. ஏட்டி 5 ரூபா கொடுத்தா வாங்கி தின்னுட்டு போயிடலாம், அதுக்குன்ட்டு கஷ்டப்பட்டு முள் வெட்டி வரவு சமந்து கொண்டு அங்கே கொண்டு போட்டு இனிப்பு பணியாரம் வாங்க சொல்கிறியோ? அட நீங்க வேறக்கா, என் கையில் 5 ரூபா இருந்தா நான் ஏன் அப்படி இருக்க போறேன்? என்னக்கா சொல்கிறியே? ஒரு 5 ரூபா கூட இல்லை. ஏட்டி 5 ரூபா கொடுத்து வாங்கி திங்குக்கும் இந்த விரவு போட்டு வாங்கி திங்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. என்னக்க நான் சொல்றது சரிதானே? அட ஆமாக்க, அதுவும் இல்லாமல் அந்த கடையில் விரவு கொண்டு போட்டோம்னா நல்ல மரியாதை. அம்மா பார்த்துடுங்க, விரவுக்கு பணியாரம் தான். என்ன டீ லாஜிக்கு இது, விரவு போட்டால் பணியாரம் தருவேன்ட்டு? காலங்காலமா அவர் இப்படிதாக்கா கொடுத்துட்டு இருக்காரு. விரவு கொண்டு போட்டா எவ்வளவு பணியாரம் வேணாலும் வாங்கிடலாம். ஏக்க என்ன சொல்லுதியே? எவ்வளவு பணியாரமா? ஆமாட்டி, இதை நீ காசு கொடுத்து வாங்கணும்னு வையா, ஒரு பணியாரம் 5 ரூபா. இதே இது நீ விரவு போட்டுட்டு நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் டி. ஏக்க நான் கூட வேண்டான்னு நினச்சேக்கா, இப்போ வேணும்னு தோணுது. என்னது டீ? பணியாரம் தான். ஏட்டி நீயும் அவ்வளோ கூட சேர்ந்துக்கிட்டியா? ஏக்க யோசிச்சு பாருங்கக்க, 4 பணியாரம் சாப்பிட்டா 20 ரூபா ஆயிருமா? இது நம்ம ஒரு 4 குச்சி பறக்கி கொண்டு போட்டுட்டு எவ்வளவு வேணாலும் வயிறு நிறைய சாப்பிட்டுக்கலாம்ல. இதுல யோசிச்சு பார்க்கன்னு இருக்கு. விரவு பறக்கி கொண்டு போடுங்க, பணியாரத்தை அள்ளுங்க. சே, இப்படி ஒரு கடை இருக்குன்னு எனக்கு தெரியாமல்ல போச்சு. இல்லாட்டி வேறவா பறக்கி கொண்டு பணியாரமாக சாப்பிட்ருப்பேனே. லூஸ் மாதிரி பேசாதியோ டீ. அவளே அந்த மாசமாக இருக்க பிள்ளைக்கு வெண்ணி வைக்கணுன்ட்டு விரவு பிறகுக்கு வந்திருக்கா, நம்ம அவளுக்கு பறக்கி கொடுப்பாம அதை விட்டு நம்ம பறக்கிட்டு ஓட சொல்கிறியோ? இக்க அவிய ஒரு 3 கட்டு கட்டணும்னாவில்ல, கெட்டுட்டு நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம எடுப்போம். அதை கொண்டு போட்டுட்டு பணியாரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மல்லிகைக்களுக்கு கொண்டு போய் நம்ம இறக்கி வைப்போம்க்கா. அந்த பிள்ளைக்கு 2 பணியாரம் கொடுக்கலாம்லக்கா, ஏதோ நம்ம புண்ணியத்தில் அதுவும் பணியாரம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. என்னதோ சொல்லுதியே. சரி டீ வாங்க போவோம். அப்படி வாங்க வலிக்கு. அள்ளி அள்ளி அம்மாச்சி, ஏய் பூரணி அம்மா, எல்லாரும் சீக்கிரமா வாங்க. இல்லையா, வந்ததும் வராதமா இப்படி எல்லாரையும் ஏழை விட்டுட்டு இருக்கியா?
ஏட்டி அம்மாச்சி அம்மா அல்லி எல்லாரும் எங்க போனீங்க? நீ ஒரு ஆளு வீட்ல என்ன நடந்து ஏது நடந்துன்னு தெரியாம கத்திட்டு இருக்காத. சரி, வீட்டில் என்ன வேணாலும் நடக்கட்டும். அது நீங்கள் கேர்ள்ஸுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க. ஆமாம், இப்போ நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன். என்னதுல? ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு. என்ன நடந்துச்சு? எப்பயும் முந்திரி கொட்டை தான். இரு எல்லாரும் வரட்டு. ஏய்யா முத்துவண்டி, அம்மாச்சி எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? எங்கே போனியே எல்லாரும்? எங்கேயா போறோம்? இங்கதான் ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்தோம். எப்பயா வந்தா? இப்போதான் அம்மாச்சி. பயணங்கள்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு அம்மாச்சி. நான் ஒரு நல்ல விஷயத்தோட தான் வந்திருக்கேன். என்னதுயா? முந்திரி கொட்டை மாதிரி முந்த கூடாதான். எல்லாரும் வரட்டு. என்ன டீ வாய் நீளுது? ஐயோ அம்மாச்சி, அவன் இப்படிதான் என்னைய சொன்னான், அதான் ஃபார்வேர்டு பண்ணி விட்டேன். நல்லா பண்ணுன ஃபார்வேர்டு. ஐயா முத்துவண்டி, அம்மா, அம்மாச்சி அல்லியை மட்டும் கூப்பிடுங்களேன். அவன் மட்டும்தான் பாக்கி. எல்லாரும் வந்துட்டீங்கன்னா நான் அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிடுவேன். யாம்ல இப்பவே சொல்லலாம். நீ பரவ அவிகிட்ட ரூம்ல தனியா பேசிக்க. வேண்டாம் டி, எல்லாரும் மொத்தமாக இருந்தால் தானே அந்த சந்தோஷம் நல்லா இருக்கும். எம்மாடி மருமவளே, மருமவளே, இம்மாடி யார் வந்திருக்கா வந்து பாரும்மா. கொஞ்சோண்டு துணி கிடக்குன்னு துவைக்க போனா கொல்லப்புறத்துல இருப்பா, வருவா. மாமா, அல்லி, எப்ப மாமா வந்தீங்க? இப்போதாம்மா வந்தேன். சரி சரி, எல்லாரும் ஒரு பக்கமாக வந்து நில்லுங்க. ஏம்ல எங்களுக்கு திஷ்டி சுத்தி போட போறியா? இல்லை லூசு, ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா நீங்கள் படுற சந்தோஷத்தை நான் எப்படி பார்க்குறது? எல்லாரும் எனக்கு முன்னாடி வந்து நில்லுங்க. இப்பயாவது சொல்லு. என்ன மாமா? சரி, எல்லாரும் வந்துட்டீங்களா? இல்ல இரு, தெருவுல என்ன 2 பேரை கூட்டிட்டு வரேன். இவா ஒருத்தி. தெரு சொல்லாம்ல, அங்க வந்து நில்லுங்க இங்க வந்து நில்லுங்கன்ட்டு. நான் இப்போ வந்து ஊருக்கு போயிருந்தோம்ல, அதான் இப்போ புதுசாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருந்தோம்ல, என் ஃப்ரெண்டு கம்பெனி. ஆமா. அங்கே வந்து மேனேஜர் போஸ்டிங் வந்து காலியாக இருந்துச்சு. சரி. இப்போ அந்த போஸ்டிங்க்கு என்னைய அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. இல்ல போடு, சந்தோஷமான விஷயம் தானே. ஆமாம் பூரணி, அதான் கையோட வரும்போதே ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கஷ்டப்பட்டு படிக்க வச்சது வீணா போகல. ஆமாம்மா, ஒரு பக்கம் நீங்கள் படிக்க வச்சாலும் இன்னொரு பக்கம் எனக்கு அள்ளியும் உதவி இருக்கா. என்ன மாமா சொல்றீங்க? நான் உங்களுக்கு எந்த உதவியுமே பண்ணலையே. நடிக்காத. சத்தியமா எனக்கு தெரியல மாமா, என்னன்னு சொல்லுங்க. கள்ளி. ஏம்மா, இந்த போஸ்டிங்கில் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு 30,000 ரூபாய் பணம் கட்டணும். 30,000 ரூபாயா? ஆமாம்மா. ஐயா அப்புறம் எப்படி உனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு? நான் தான் 30,000 ரூபாய் கட்டிட்டேனே. என்ன மாமா சொல்றீங்க? அவ்வளவு பணம் உங்களுக்கு எங்குள்ளது? பாத்தியா, திரும்ப திரும்ப தெரியாத மாதிரியே நடிப்பா. ஐயா என்ன சொல்லுதே? ஐயோ அம்மாச்சி, அவ 30,000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்திருப்பா போல. அந்த பணத்தை தான் நான் எடுத்துட்டு போனேன். என்ன சொல்லுதே? ஆமா அம்மாச்சி, அள்ளி டைரியில 30,000 ரூபாய் பணம் இருந்துச்சு. சரி சேர்த்து வச்சிருக்காளோன்னு நினைச்சு நானும் எடுத்துட்டு போயிட்டேன். ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா அவகிட்ட ஃபோனும் கிடையாது. அதான் வந்து சொல்லிக்கலாமேன்ட்டு எதுவுமே சொல்லலை. எப்படி இன்ப அதிர்ச்சியா இருக்கா? மண்ணாங்கட்டி. இல்ல அவிய கிட்ட ஃபோன் இல்லைன்னா என்ன, என்கிட்ட ஃபோன் இருக்குல்ல, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம்ல. ஏன்டி? ஏம் டீ மம்முட்டின்ட்டு. ஏட்டி என்னாச்சு? நீலாம் வீட்டுக்கு ஒரு பொறுப்பான பையன்னு சொல்லிடாதல. இங்க என்ன நடந்து ஏது நடந்துன்னு தெரியாம வீட்டுல இருந்த பணத்தை யாரெல்லாம் உன்னைய எடுத்துட்டு போய் சொன்னது முத? அம்மாச்சி, அது அவ சேர்த்து வச்சிருந்தது. நீ பாத்தியோ? நீ கொண்டு வந்து கொடுத்தியோ சேர்த்து வையின்னு? அப்ப இல்லையா? போல போல கிறுக்கு பையல, உன்னையால வீட்டுல பூகம்பமே வெடிச்சிட்டு. இப்பயாவது புரிஞ்சுக்க. ஆமா, அந்த பிள்ளை மனசு தங்கம், கை சுத்தம். நீ என்ன வார்த்தையெல்லாம் சொல்லி அந்த பிள்ளைய திட்டுன. இப்ப பணம் எடுத்தது ஓ மகன் தான். இப்ப மூஞ்சு கொண்டு நீ எங்க வைப்ப? அம்மா நிறுத்துங்கம்மா நிறுத்துங்க. நான் எவ்வளவு வாட்டி சொன்னேன், ஏட்டி வார்த்தையை விடாத அள்ள முடியாதுன்னு. இப்ப பாரு, பணம் எடுத்தது உன் மகன் தெரிஞ்சுச்சா? வீட்டுக்குள்ள இருக்க ஆளுதான் பணத்தை எடுத்திருக்கு. அதுக்குள்ள என்னென்ன வார்த்தையெல்லாம் அந்த பிள்ளையை பேசி கஷ்டப்படுத்தினிய. நீ என்ன இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா. எம்மா, வாய் மூடு தம்பி.